சிவகாமி, நீங்க 2 பேரும் எதுக்கு இப்போ இங்க வந்தீங்க? உங்களை விஸ்வா பார்த்தா ரொம்ப கோபப்படுவான். என்ன துளசி இது? நாங்க என்ன விரோதிங்களா? எதுக்கு எங்களை இங்க வரக்கூடாதுன்னு சொல்ற? நாங்க உங்க 2 பேருக்கும் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க. நாங்க விஸ்வாவை பார்த்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால தான் வந்திருக்கோம். சரி, என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு. நானே விஸ்வா கிட்ட பேசிக்கிறேன். என்ன துளசி, எதுக்காக இவ்வளவு பயப்படுற? விஸ்வாவை பார்த்து வந்த விஷயத்த சொல்றோம். அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். ஐயோ பார்த்திபா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ. அவ உங்களை பார்த்தான்னா மரியாதை இல்லாம பேசுவான். அப்புறம் எனக்கு கோபம் வரும். இந்த நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை வேண்டான்னு தான் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்களேன். என்ன விஸ்வா மாமாவை பார்க்க வந்திருக்காங்களா? நானே கூப்பிடுறேனே. மாமா மாமா. லக்ஷ்மி, இவங்க ஒன்னும் விஸ்வாவை பார்க்க வரல, என்ன பார்க்க வந்திருக்காங்க. நீ விஸ்வாவெல்லாம் கூப்பிடாத. இத பாரு, இது ஒன்னும் உன் வீடு இல்ல, இது ஏன் மாமா வீடு. இங்க யார் வந்தாலும் மாமா கிட்ட நான் சொல்லதான் செய்வேன். மாமா கிட்ட நான் எந்த விஷயத்தையுமே மறைக்க மாட்டேன். மாமா மாமா. என்ன லக்ஷ்மி? மாமா கொஞ்சம் இங்க வாங்களேன். இதோ வரேன். லக்ஷ்மி, இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டு சொல்லு. நீங்க நாங்களும் விஸ்வா கிட்ட பேசிக்கிறோம். சிவகாமி, வந்த விஷயத்தை நீயே விஸ்வா கிட்ட சொல்லு. விஸ்வா, உனக்கும் துளசிக்கும் கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் ஆயிடுச்சு. அதனால ஒரு நல்ல நாளை பார்த்து சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி முடிக்கணும். அதுக்காக ஐயர்கிட்ட பேசி நாங்க ஒரு நாள் பார்த்திருக்கோம். அத சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தோம். இதெல்லாம் யார கேட்டு பண்றீங்க? விஸ்வா, நாங்க உன்னை பெத்தவங்கப்பா. இதெல்லாம் யார்கிட்ட நாங்க போய் கேட்கணும்? இது பார், துளசிக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நடக்க வேண்டியதெல்லாம் சாஸ்திரப்படி நடந்துதான் ஆகணும். சாஸ்திரத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? அதெல்லாம் ஒழுங்கா கல்யாணமானவங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயம். இந்த கல்யாணம் என்ன எல்லாரும் ஏமாத்தி பண்ண வச்சீங்க. அத பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இங்க பாரு விஸ்வா, எங்க மேல உனக்கு என்ன கோபம் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த கல்யாணத்தை மட்டும் ஏமாத்தி பண்ணோன்னு சொல்லாதப்பா. இது உங்க அம்மா பைரவியோட ஆசை. அவங்க சொன்னதுனாலதான் துளசி இந்த கல்யாணத்துக்கே முதல்ல சம்மதிச்சா. இது யாருக்கு தெரியுமோ இல்லையோ, அந்த கடவுளுக்கு நிச்சயம் தெரியும். ஆனா நீங்க சொல்றது பொய்ன்னு எனக்கும் தெரியும், அந்த கடவுளுக்கும் தெரியும். இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்ல. எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி மரியாதை வெளியே போயிடுங்க. சிவகாமி, நீ இப்ப விஸ்வா கிட்ட என்ன பேசினாலும் அவன் கேட்கிற மூட்ல இல்ல. நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இல்ல. நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? அவன் பழைய விஸ்வா இல்ல, மாறிட்டான். விட்டுடு சிவகாமி, வா நாம போலாம்.
இப்ப எதுக்கு என் மாமாவை பார்த்து மாறிட்டாரு அது இதுன்னு சொல்றீங்க? அவர் எங்க மாறிட்டாரு? நீங்க தான் நல்லவங்க மாதிரி நடிச்சு என் மாமாவை ஏமாத்திட்டீங்க. பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்போ ஏன் மாமாவை எதுக்கு குறை சொல்றீங்க? அவரே பாவம். இத பாரு லக்ஷ்மி, நாங்க உன்கிட்ட பேசுறதுக்காக வரல. நீ எதுவும் பேசாம அமைதியா இருந்தாலே போதும். இத பாருங்க, ஏற்கனவே நீங்க என்ன அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டீங்க. அதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். என் மாமா முன்னாடி இப்படி எல்லாம் பேசுனீங்க, நான் பொறுத்துக்க மாட்டேன். ஐயோ, விஸ்வா கோவத்தை தூண்டுற மாதிரியே பேசுறாளே. என்ன லக்ஷ்மி, உன்னை அவமானப்படுத்தின மாதிரி பேசினாங்க? என்ன பேசினாங்க? வேண்டாம் மாமா, இவங்க பேசுறது நீங்க கேட்டா உங்களுக்கு கோவம் வரும். வேண்டாம், விட்டுருங்க. அது என்னோடய போகட்டும். கேக்குறேன்ல, சொல்லு லக்ஷ்மி, இவங்க என்ன பேசினாங்க? அது அது வந்து மாமா, நீங்க துளசியை கூட்டிட்டு முதல் தடவை ஆபீஸ்க்கு போனீங்கல்ல, அப்போ இவங்க என்கிட்ட வந்து நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த, உன்னாலதான் விஸ்வாவும் துளசியும் சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நானும் அவங்க கிட்ட ஏன் மாமா சொல்லிதான் நான் இந்த வீட்ல இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா மாமா? கேக்குறேன்ல, சொல்லு லக்ஷ்மி, என்ன பேசினாங்க? அது அது வந்து மாமா, நான் இந்த வீட்ல இருக்கிறத பார்த்துட்டு ஊருக்குள்ள சில பேரு என்ன நீங்க தாலி கட்டாமலேயே வச்சிட்டு இருக்கிறதா சொன்னாங்களாம். அப்படி சொன்னதை கேட்கும் போது எனக்கு அப்படியே செத்து போயிடலான்னு இருந்துச்சு மாமா. ஐயோ கடவுளே, என்னம்மா இது? ஏமா லக்ஷ்மி அபாண்டமா இப்படி எங்க மேல பழி சொல்ற? நான் உங்ககிட்ட என்ன அப்படியா பேசினேன்? இது அந்த கடவுளுக்கே அடுக்காதுமா. ஆமா, நீங்க அப்படிதான் பேசுனீங்க. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசாத. உனக்கு என்ன அவ்வளவு திமிரு அடிச்சா? உன்னை அடிச்சாதானே திருந்துவேன். மேல கைய வச்சிங்க. விஸ்வா, யாரோ ஒருத்தி உன் கண் முன்னாடியே உன் அம்மாவை தரக்குறைவா பேசுறா. அத நீயும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறியே. இது ரொம்ப தப்பு விஸ்வா. யாரோ ஒருத்தி கிடையாது, அம்மா எனக்காக பார்த்த பொண்ணு இவன். இவளை என் கண்ணு முன்னாடியே அடிக்க போறதுக்கு நீங்க யாரு? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. இல்ல மரியாதை கெட்டுரும். விஸ்வா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்க வயசுல பெரியவங்க. அவங்கள நீ மரியாதை இல்லாம பேசின, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடி, என்ன பண்ணுவேன்? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என் வீட்லயே இருந்துகிட்டு என்னைய அதிகாரம் பண்றியா? துளசி, வேண்டாமா.
வேண்டாம். நீ விஸ்வா கிட்ட என்னைக்குமே சண்டைக்கு போகாத. நாங்க இனிமே இந்த வீட்டுக்கே வரமாட்டோம். விஸ்வா, நாங்க பேசினது தப்புதான்ப்பா. எங்களை மன்னிச்சிடு. வாங்க போலாம். வாங்க வாங்க. ஏ லக்ஷ்மி, இனிமே என் சிவகாமியையும் பார்த்திபனையும் பத்தி ஏதாவது தப்பா பேசின, இவன் இருக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னை சாவடி அடிச்சிருவேன். ஜாக்கிரதை. ஏய், ஏய், சீ, போடா. பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா? உங்களே எப்படி எதிர்த்து பேசுறான்னு பாருங்க. இப்படியே தினமும் ஒரு சண்டை வந்தா நல்லாதான் இருக்கும். துளசி, மாமாவுக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்கறியா? ஏன்னா நீதானே அவரோட பொண்டாட்டி. என்ன கிண்டல் பண்றியா? நான் கொண்டு போய் கொடுத்தா விஸ்வா வாங்க மாட்டான்னு எனக்கும் தெரியும். அதனால நீயே கொண்டு போய் கொடு. ஏன்னா நீ தானே இந்த வீட்டு வேலைக்காரி. என்னது, நான் வேலைக்காரியா? ஆமா, வேலைக்காரிதான். இது பாரு, என் கழுத்துல விஸ்வா கட்டின தாலி இருக்கு. அதனால நான் தான் அவனோட வைஃப். அந்த உரிமையில நான் இங்க இருக்கேன். ஆனா நீ யாரு? இந்த வீட்ல நீ என்ன பண்ற, முக்கியமா எந்த உரிமையில நீ இந்த வீட்ல இருக்க, அத சொல்ல முடியுமா உன்னால? அது வந்து நான் விஸ்வா மாமாவோட முறை பொண்ணு. இப்போ நான் விஸ்வாவோட பொண்டாட்டிங்கிறதுக்கு இதோ இந்த தாலி இருக்கு. அதே மாதிரி நீ அவனோட முறை பொண்ணுங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? ரேஷன் கார்டுல அப்படி ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்கா? இல்ல நீ தான் விஸ்வாவோட முறை பொண்ணுன்னு தனியா ஐடி கார்டு ஏதாவது கொடுத்திருக்காங்களா? நீ கேக்குறதுக்கெல்லாம் நான் எதுக்கு பதில் சொல்லணும்? அப்போ நீ வேலைக்காரி தான். இல்ல, நான் இந்த காஃபி கொண்டு போய் கொடுக்க மாட்டேன். வேணும்னா நீயே இந்த காஃபியை கொண்டு போய் கொடு. விஸ்வா, இங்க காஃபி வச்சிருக்கேன், வந்து எடுத்துக்கோ. சொல்ற கார்த்தி. விஸ்வா,
இன்னைக்கு உனக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கு? ப்ரோக்ராமா? என்னடா சொல்ற? புதுசா மேரேஜ் ஆனவன், அதான் எங்கேயாவது வெளில போனாலும் பிளான் பண்ணிருப்ப, அதான் சொன்னேன். அந்த மாதிரி எந்த பிளானும் இல்ல. தேவையில்லாம மொக்க போடாத. என்ன விஷயம் என்னன்னு சொல்லு. அது வேற ஒண்ணும் இல்லடா, நம்ம பாஸ் ஒண்ணு அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னாரு. அதனால உடனே ஆபீஸ் கிளம்பி வா. டேய் என்னடா அது? எனக்கு இன்னைக்கு ஆஃப்டா. டேய் ஏன்டா பாஸ் வர சொல்லி என்னை இம்சப்படுத்துறாரு? அப்ப சரிடா, நீ இன்னைக்கு ஆஃப், அதனால வர முடியாதுன்னு சொன்னதா சொல்லவா? டேய் 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 அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம். அப்புறம் தேவையில்லாம என் மேல ரிமார்க்ஸ் ஆயிடும். நான் வரேனே சொல்லு. சரி, கொஞ்சம் சீக்கிரம் வா. ம் சரிடா. லக்ஷ்மி, என்ன மாமா? நான் அவசரமா ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு லஞ்ச் எதுவும் வேணாம், சரியா? சரிங்க நான் மாமா. போயிட்டு வந்துடுறேன். துளசியம்மா வாங்க. என்ன விஷயம்? சார், துளசியம்மா அயன் பண்றதுக்கு துணி இருக்குன்னு சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். லக்ஷ்மி, என் ரூம்ல வாஷ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துரு. எதுக்கு மாமா துணி எல்லாம் வெளியே கொடுக்கணும்? நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன். உங்க Dress எல்லாம் நானே அயன் பண்ணி வச்சிடுறேன். ம் சரி. நீங்க போங்கம்மா, ஏதாவது வேணும்னா நானே கூப்பிடுறேன். சரிங்கம்மா, நான் வரேன். ஏய் லக்ஷ்மி, விஸ்வா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக எதுக்கு பாவம் அந்த அக்காவோட பொழப்ப கெடுக்கிற? வழக்கமா அந்த அக்கா தானே நம்ம வீட்டு Dress எல்லாம் அயன் பண்ணி கொடுப்பாங்க. நான் ஒன்னும் அந்த அக்காவோட பொழப்ப கெடுக்க போறது இல்ல துளசி, நீ தான் கெடுக்க போற. என்ன உளற? நான் ஒன்னும் உளறல. ஏன்னா அந்த Dress எல்லாம் அயன் பண்ணி வைக்க போறதே நீதான். வேலை செய்ய போறது நீ, ஆனா நல்ல பேர் மட்டும் எனக்கு. எப்படி என்னோட ஐடியா? ஐயோ, உனக்கு மட்டும் எப்படிதான் இப்படி அல்பமான ஐடியாலாம் தோணுதோ தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes, Vishwa, come in. Take your seat. Thank you sir. Take your seat ன்னு சொன்னோனே வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா சார் இந்த சேர்ன்னு கேட்க கூடாது. இதெல்லாம் ரொம்ப பழைய ஜோக். எப்படி நம்ம டைமிங்? பை தி பை விஸ்வா, நம்ம கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆர்டர் ஒன்னு கிடைச்சிருக்கு. எஸ், ஒரு 4 ஃப்ளோர் இருக்கிற பில்டிங்க்கு நம்ம தான் லைட்டிங் டிசைன் பண்ணோம்ப்பா. சோ 3D அனிமேஷன்ல ஒர்க் பண்ணி அவங்களோட அப்ரூவலுக்கு அனுப்பணும். அதுவும் 48 மணி நேரத்துக்குள்ள அந்த ப்ரோக்ராம நீ தான் முடிக்கணும். என்ன சார், இவ்வளவு ஷார்ட் டைம்ல எப்படி சார் முடிக்க முடியும்? விஸ்வா, ஷார்ட் டைம்னு எனக்கும் தெரியும், ஆனா வேற வழியே இல்ல. இந்த ப்ராஜெக்ட நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சினா உனக்கு டீம் மேனேஜரா ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீ யூஸ் பண்ணிக்கோ. டேய் விஸ்வா, உன்னால முடியும்டா. அதனாலதான் அந்த ஜாப உங்ககிட்ட கொடுக்குறாங்கடா. எதுக்குடா யோசிக்கிற? டேய் அது இல்லடா கார்த்தி, இப்ப என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் வர சரியில்லை. இந்த நேரத்துல என்னால ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமானே தெரியலடா. என்ன விஸ்வா, உனக்கு இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு, நீ சந்தோஷமா இருப்பன்னு நான் நினைக்கிறேன். உன் ஒய்ஃப் இந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கோ. இந்த ஜாப நீ கம்ப்ளீட் பண்ணிட்டீனா உன் கேரியர்ல ஒரு பெரிய சேஞ்ச் வரும். அதுக்கு இல்ல சார், எங்க அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அதனால நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். என்னால இந்த ஜாப சரியா பண்ண முடியாது சார். ஐ எம் சாரி விஸ்வா, இந்த ப்ராஜெக்ட் நீ பண்ண முடியாதுன்னு சொன்னா உன்னை இந்த ஜாப்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கப்பா. இது என்னோட டிசிஷன் இல்ல.
நம்ம ஹெட் ஆபீஸோட இன்ஸ்ட்ரக்ஷன். ஐ எம் சாரி. சார், நான் விஸ்வா கிட்ட பேசி அவனை கன்வின்ஸ் பண்றேன் சார். அவனை வேலையை விட்டு போக சொல்லாதீங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். இங்க பார் கார்த்தி, நானே இங்க மேனேஜர் வேலை தான்ப்பா பாக்குறேன். இப்போ நம்ம கம்பெனி கொடுத்த வேலைய நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே நானும் ரோட்ல தான் நிக்கணும். டே விஸ்வா, ஓகேன்னு சொல்றா. எல்லாருக்கும் பர்சனல் ப்ராப்ளம் இருக்கதாண்டா செய்யுது. அதை வேலையில காட்டக்கூடாதா? விஸ்வா, நீ உன் அம்மாவை நினைச்சு வருத்தப்படுறது எனக்கும் புரியுது. அவங்களோட பிளெஸிங் உனக்கு எப்பவுமே இருக்கும். சோ இந்த ஜாபை எடுத்து பண்ணு, சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டு. ஓகே?